நம்ம டீ கடை பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். இப்போ கடல மாவு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன்னு அரிசி மாவு. இங்கே பாருங்கள், காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன், இது குக்கிங் சோடா, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பதம் மாவாக கொஞ்சம் கரைக்கணும். உங்களுக்கு கரைச்சிட்டு நான் மாவு கரைச்சாச்சு, எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காவை வச்சு எண்ணெயில் விட வேண்டியதுதான். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வாழைக்காய் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வாழைக்காய் 2 துண்டாக கட் பண்ணி தாங்க அரிஞ்சிருக்கேன். சுட சுட பஜ்ஜி, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.